கேடு கெட்ட வேலை பார்த்த தங்கராஜ் முகத்துல கரிய பூசி கூடிய சீக்கிரமே அழகுமதி ஒரு அட்டகாசமான வேலைக்கு போகத்தான் போறாங்க அப்படின்னு நீங்களும் நினைச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான பிரமாக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். எல்லாருமா உட்காந்து அன்னைக்கு நைட்டு டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாக்கியராஜ் சொல்றாரு, மதி, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன்ப்பா. இப்போ நம்ம பேங்க்கில் கூட வேக்கன்சி இருக்குது. உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு நிச்சயமாக நீ எக்ஸாம் எழுதுனா கிளியர் பண்ணி பேங்க் ஜாப்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மலரும், அப்படியா, சந்தோஷம் மதி, நிச்சயமாக நீ அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவேன்னு எனக்கும் நம்பிக்கை இருக்குது. இவர் சொல்கிற மாதிரி சீக்கிரமாக அப்ளை பண்ணு மதி அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே மேலே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ராகவனுக்கும் அங்கே கீழே பக்கத்தில் உட்காந்து சேரில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ராஜலட்சுமிக்கும் பொறை ஏறிக்குது. உடனே, அத்தை இந்தாங்க தண்ணியை குடிங்க, மாமா இந்தாங்க தண்ணியை குடிங்க அப்படின்னு மலர் எடுத்து கொடுக்குறாங்க. தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு முழுங்கியும் முழுங்காம, என்னடா பாக்கியராஜ், குடும்பம் ஏதோ நிம்மதியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? வேலைக்கு போகாமையே இவ இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா, வேலைக்கு போனானா இவ தலையில எல்லாம் நடப்பா அப்படின்னு ராஜலட்சுமியும் சொல்கிறாங்க. அதே சமயம் சுரேஷ் வர்றாரு. சுரேஷ், நீயும் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா, சாப்பிட்டுக்குவியாமா அப்படின்னு சொல்ல, சரி அண்ணி அப்படின்னு அங்கே கை கால் கழுவி ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து அவங்க கூட ஒன்றா சாப்பிட உட்காந்துடுறாரு. அப்போ ராகவன் சொல்கிறாரு, எங்க சுரேஷ், உன்னை காணோன்னு நினச்ச, நல்ல வேலை வந்துட்டேன், வா வா எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டா அதோட நிம்மதியே வேற அப்படின்னு ராகவனும் சாப்பிட்றாரு. அதே சமயம் அங்கே அழகுமதி உள்ளே இருந்து டிஃபனை எடுத்துட்டு வெளியில் வரும்பொழுது சுரேஷ் நல்லா ஒரு முறைக்கிறாரு. இன்னைக்கு எதுக்கு நீ தேவையில்லாமல் என் அக்கா வீட்டுக்கு போன அப்படின்னு கேட்குறாரு. உடனே, என்னடா சொல்கிற அப்படின்னு ராஜலட்சுமியும் கேட்குறாங்க. ஆமாம்மா, இன்னைக்கு போனது மட்டும் இல்லைம்மா, அங்கே போய் மாமாவை பேர் சொல்லி என்னென்ன வார்த்தை கேட்கணுமோ எல்லா வார்த்தையும் கேட்டுட்டு என்னமோ பெரிய சபதம் எடுத்த கண்ணகி மாதிரி அங்கேருந்து திரும்பி வந்திருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுரேஷ் சொல்ல, இந்த விஷயம் எங்களுக்கு தெரியவே தெரியாதே. ஏய் மலரு, உனக்கு தெரியாமல் இருக்காது, சொல்லு, இவ காலையில் போனது அங்கே என் மக ரேவதி வீட்டுக்கு தான் போனாங்கிறது உனக்கு தெரியுமா? ஐயோ, மாப்பிள்ளை நம்மளை பற்றி என்ன நினச்சிருப்பாரு, இவ போய் கேட்கக்கூடாததெல்லாம் கேட்டு வந்திருக்காளே அப்படின்னு சொல்ல, உடனே கை கழுவிடுறாரு பிளேட்லேயே ராகவனும். என்ன, என் மருமக வீட்டுக்கு இவ போய் மருமகனை கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டுட்டு வந்திருக்கா, எப்படிடா சுரேஷ் இவளை வீட்டில் வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓவர் பில்டப் விடுறாரு. உடனே சுரேஷோ, அதான்ப்பா எனக்கும் புரியலை, ஊனா இவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன், ஆக்ரோஷம், சபதம், பெரிய நேர்மையாக இவன் மட்டும்தான் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு மற்றவங்களை எல்லாத்தையும் எடுத்தறிஞ்சு பேசுறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உடனே ராஜலட்சுமியும், பாக்கியராஜ் இப்போவே போய் நம்ம மாப்பிள்ளையையும் ரேவதியையும் பார்த்துட்டு வரணும், ஒழுங்கு மரியாதையா எங்கள் கூட வந்து மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு சுரேஷ். உடனே அழகுமதியோ, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் எந்த தப்புமே பண்ணலை, முதல்ல உங்கள் மச்சான்தான் என் கிட்ட மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பே கேட்டாலும் அவர் செஞ்ச காரியத்தை நிச்சயமாக மன்னிக்கவும் முடியாது, என்னால் மறக்கவும் முடியாது அப்படின்னு கை கட்டிட்டு திமிரா பேசுகிறாங்க. என்ன உன்னோட திமிரு அடங்கவே அடங்காதா, நீ என்ன, உனக்கு என்னதான் சொல்லி கொடுத்து வளர்த்துனாங்க இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு அப்படின்னு ராஜலட்சுமியும் பேச, உடனே ராகவனும், அதுதான் திருந்தாதுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல ராஜலட்சுமி, நீயும் நானும் ப்ரெஷரை ஏற்றிக்கிட்டு பேசித்தான் என்ன பிரயோஜனம், அவளெல்லாம் அடக்கவே முடியாது அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே அழகுமதி சொல்கிறாங்க, இதை பாருங்க, அவளை இவளைன்னு ஏதாவது மரியாதை இல்லாமல் பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் நானும் அவன் இவன்னு பேசுகிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு அழகுமதி சொல்ல, பாருடா சுரேஷு, பாருடா பாக்கியராஜ், உங்கள் முன்னாடியே உங்கள் அப்பாவை எப்படி பேசுகிறான்னு பாரு அப்படின்னு சொல்ல, உடனே மதி நீ தான் கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே சாப்பிட உட்காந்தவங்க எழுந்திரிச்சிடுறாங்க. அப்போ சுரேஷ் சொல்கிறாரு, என்னடி என்ன திமிரா பேசுகிற எங்கள் அப்பா முன்னாடி அப்படின்னு சாப்பிட இருக்கிற எச்ச கையால் கை ஓங்க. உடனே, என்ன உங்கள் வேலைக்கு திரும்பவும் ஆப்பு வச்சுக்கலான்னு நினப்பா, எனக்கு மட்டும் என்னை அடிச்சிட்டிங்கன்னா திருப்பி நானும் அடிச்சிடுவேன் சொல்லிட்டேன் அப்படின்னு அழகுமதி சொல்ல, டேய் சுரேஷு, இவ வாழ்கிறதுக்கு வந்த மாதிரி தெரியல, நல்லா விளங்க வைக்க வந்த மாதிரி தெரியறா, சரி இப்போதைக்கு ரேவதியை மாப்பிள்ளை என்னென்ன திட்டி இருப்பாரோ முதல்ல போய் பார்க்கணுண்டா அப்படின்னு சொல்ல, உடனே மலர் சொல்கிறாங்க, இல்லை அத்தை, ரேவதி எல்லாத்தையுமே சமாளிச்சுக்குவா, அதனால் நீங்கள் பயப்படாதீங்க, இப்போ நம்ம அங்கே போனோன்னா தான் பிரச்சனை பெருசாகும், தங்கராஜ் அண்ணன் ரொம்ப
பெருசாக பண்ணி ஊதி ஊதி பெருசு பண்ணி ஏதாவது பேசுவார் அப்படின்னு சொல்ல, மலரே உங்ககிட்ட யாரும் அறிவுரை கேட்கல, நீ வாயை மூடிட்டு சும்மா வீட்டில் இரு, உன்னை யாரையும் கூட்டிகிட்டு போகலை, இதோ இங்கே நிற்கிறாங்களே அழகு மகாராணி அழகு மதி, இவளை கூட்டிகிட்டு போய் எங்கள் மாப்பிள்ளை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்காமல் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமியும் சொல்ல, உடனே என்னால் வரவும் முடியாது மன்னிப்பு கேட்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் கதவை சாத்திடுறாங்க. ஏய் என்ன கதவை திற முதல்ல அப்படின்னு சுரேஷும் கதவை தட்ட, உடனே கதவை திறக்கிறாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போ அப்படின்னு கேட்க, அடி பாவி இத்தனை பிரச்சனையை பண்ணி விட்டுட்டு வந்து அங்கே என் அக்கா ரேவதி என்னென்ன திட்டு வாங்கினாலோ அடி வாங்கினாலோ என்ன பிரச்சனை நடந்துட்டுருக்கோ அதை பற்றி கவலையே இல்லாமல் திருப்பி என்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்குற, நீ என்ன லூஸா, ரொம்ப திமிர் பிடிச்சவளாக இருக்க அப்படின்னு பேசுகிறாரு சுரேஷும். உடனே சுரேஷ் சொல்கிறாரு, ஒழுங்கு மரியாதையா அம்மா அப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எங்கள் கூட வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்ல, வர முடியாதுன்னா வர முடியாது, உங்கள் அம்மா அப்பா இருந்தாலும் சரி உங்கள் தாத்தா பாட்டியாக இருந்தாலும் சரி யார் வெயிட் பண்ணாலும் அவங்கள கண்டு நான் பயக்கக்கூடியவ கிடையாது. நான் அழகுமதி, எனக்கு மட்டும் என்னோட மனசாட்சிக்கு மட்டும்தான் நான் பயப்படுவேன். அதனால் உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போய் உங்கள் மச்சாங்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுனா கேளுங்க, இல்லாட்டி கேட்காம போங்க, எனக்கு அடுத்த வேலைக்கு அப்ளை பண்ணுற வேலை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பெட்டில் உட்காந்து தன்னோட மொபைலை எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கான வேலை ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் வெளியில் நிற்கிற ராஜலட்சுமியும், பாக்யராஜ் வா நாமளாவது ஒரு எட்டு போய் ரேவதியை பார்த்து மாப்பிள்ளையை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே குடும்பத்தோட போக, உடனே தங்கராஜோட அம்மா இவங்க எல்லாரும், அதாவது ராஜலட்சுமி, ராகவன், பாக்யராஜ், சுரேஷ் 4 பேர் உள்ளே போகிறப்ப, ஓஹோ வந்துட்டீங்களா, காலையில் மருமகளை அனுப்பி வச்சு என் பிள்ளைய அசிங்கப்படுத்தினீங்க, இப்போ குடும்பத்தோடு வந்து என்ன அவன் முகத்தில் சேத்த வாரி பூசிட்டு போகலான்னு வந்துட்டீங்களா, அது ஒன்று தான் பாக்கியாக வச்சுட்டு போனால் உங்கள் மருமக அப்படின்னு பேசுகிறாங்க தங்கராஜோட அம்மா. உடனே சம்மந்தியம்மா பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க, நாங்கள் எங்கள் மருமக இங்கே வந்ததே தெரியாது, செச்ச வாயை கழுவணும், அவளை என் மருமகன்னு சொல்கிறதுக்கே நாக்கு கூசுது, அவள் திமிர் பிடிச்சவ அடங்காதவ, நாங்கள் என்ன பண்ணட்டும், மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு கேட்க, மேலேருந்து படியில் இறங்கி வர்றாரு தங்கராஜ். அப்போ அப்படின்னு செருமிக்கிட்டே வர, அப்படியே போய் ராகவனும் ராஜலட்சுமியும் கையை பிடிச்சிட்டு அழுகிறாங்க. மாப்பிள்ளை அவள் இப்படி பண்ணுவான்னு நாங்கள் நினைக்கல மாப்பிள்ளை, ஆனால் நீங்கள் நல்லது தான் பண்ணியிருக்கீங்க, விடுங்க மாப்பிள்ளை, 2ல் ஒரு கை பார்த்துடுவோம், அவள் வேறு எந்த வேலைக்கு அப்ளை பண்ணினாலும் அதுக்கப்புறம் வேலைக்கே போக முடியாத அளவுக்கு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்ல, உடனே தங்கராஜ் சொல்கிறாரு, பின்ன இந்த தங்கராஜ் அவள் பேசுனதுக்கெல்லாம் பயந்துக்குவேன் அப்படின்னு நினச்சிட்டிங்களா, அவளை இந்த ஜென்மத்தில் வேலைக்கு போகிறக்கு விடமாட்டான் இந்த தங்கராஜ் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே திடீர்னு மெசேஜ் வருது ரேவதிக்கு சுரேஷுக்குன்னு. இப்போ சுரேஷ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க மதி தான் அனுப்பிச்சிருக்காங்க. பார்த்தா அதில் போலீஸ் ஸ்டாஃப் செலெக்ஷன் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் அழகுமதியை சாஃப்ட் ஸ்கில் அண்ட் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் டீச்சிங் ட்ரெயினராக போட்டிருக்காங்கங்கிறத அங்கே செலெக்ஷன் பண்ணதை லிஸ்ட்டை அனுப்பிச்சு சந்தோஷத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இதை உங்கள் மச்சாங்கிட்ட காமிங்க, அழகுமதி இனிமேல் போலீஸுக்கே டீச் பண்ணக்கூடிய போலீஸ் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் ட்ரெயினருங்கிற ஒரு பெரிய கிரேடு வேலைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கான்னு சொல்லி அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்ல, ஏ அப்படின்னு முழிக்கிறாரு சுரேஷ். அங்கே தங்கராஜ் அதிர்ச்சியாகி நிற்கிறாரு.